காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை 22/3/2025 அஷ்டமி திதி இன்று இரவு 1:39 வரை, அதன் பின் நவமி. மூல நட்சத்திரம் இரவு 11:55 வரை, அதன் பின் பூராடம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, வார சூளை கிழக்கு, பரிகாரம் தயிர். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, 10:30 மணி முதல் 12 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. பொதுவா இப்போ ஜோதிட சந்தேகங்களில் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நம்ம ராசி பலனுக்கு போகிறோம். ஆயில்யம் மூலம் போன்ற நட்சத்திரங்கள் ஆண்களுக்கு தோஷம் கிடையாது. இன்றைய ஜோதிட சிந்தனை 12 ராசிக்கான பலன்களை இனி காணலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, செய்யும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்புண்டு. வருங்கால நலன் பெற புதிய திட்டங்கள் தீட்டுவீர். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு சிறிய திருப்பங்கள் உண்டு. தொழில் போட்டியில் இருந்த தொல்லைகள் அகலும். உடன்பிறப்புகள் வழியில் சுப செய்தி தேடி வரக்கூடும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வர். தொலைபேசி மூலம் வரும் தகவல் உத்தியோகத்தில் திருப்பத்தை தரும். வரவேண்டிய பணவரவு சற்று தாமதமாகும். இருந்தாலும் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடைபெறும். பொதுவாக புதிய பொறுப்புகள் சிலருக்கு தேடி வரும். உறவினர்கள் நேசக்கரம் நீட்டுவர். அதிகாரத்தில் உள்ளவர்கள் அறிமுகம் கிடைக்கும். தொழில் வருமானம் பெருகும். பெண்களுக்கு குடும்பத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும், திருப்தி தரும். பணம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக நடைபெறும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவர். புதிய வாகனம் வாங்க சிலர் முயற்சி செய்வர். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தொழில் வளர்ச்சி இன்று மேலோங்கும். பணப்புழக்கம் அதிகரிப்பதால் மனக்கவலை குறையும். பிரபலங்கள் அறிமுகத்தால் பெருமை கொள்வீர். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவர். சிலருக்கு உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட விரயங்கள் அகரும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். பொது வாழ்வில் உள்ளோருக்கு புதிய திருப்பங்கள் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று முடிவாகும். வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர். பழைய பிரச்சனை ஒன்று சிலருக்கு தலை தூர்க்கக்கூடும். குடும்பத்தில் உள்ளவரிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடும். மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு கடுமையாக பாடுபடுவர். விளையாட்டு துறைகளில் உள்ளோருக்கு முன்னேற்றம் உண்டு. குழந்தைகளின் எதிர்காலம் கருதி சில திட்டங்கள் தீட்டுவீர். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, இன்று கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகரிக்கும். குழந்தைகளால் வந்த பிரச்சனை அகலும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. சொத்து பிரச்சனை தீர வழி பிறக்கும். சகோதரர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு மறையக்கூடும். புதிய வாகனங்கள் வாங்கவும் பழைய வாகனங்களை மாற்றவும் எண்ணம் தோன்றும்.
பொது வாழ்க்கையில் உள்ளோருக்கு பொறுப்புகள் பெறுவதால் சிறிது கவலை தோன்றக்கூடும். உத்தியோக மாற்றம் உறுதியாகும். எந்த விஷயமாக இருந்தாலும் மன தெளிவோடு இன்று முடிவெடுங்கள். சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. தொழில் வளர்ச்சியின் காரணமாக சிலர் அசையா சொத்துக்கள் வாங்க முயற்சி செய்வர். ஆரோக்கியத்தில் சிறிது தொல்லை ஏற்படலாம். பெற்றோர்களின் ஆதரவு குறையக்கூடும். உத்தியோகத்தில் சக பணியாளரால் சிறு தொல்லை வரக்கூடும். மாணவர்கள் சிறு மறதியால் ஏதாவது ஒரு பொருளை தொலைத்துவிட்டு சற்று அலைய நேரலாம். பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும். சேமிப்பு செலவழிக்கூடும். கூடுமானவரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி செய்வீர். சிலருக்கு எதிர்பாராத புதிய நபரின் அறிமுகம் நல்ல திருப்பத்தை உண்டு செய்யும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, எந்த காரியமாக இருந்தாலும் மறைமுகமான போராட்டம் தொடரக்கூடும். உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. தெய்வ வழிபாடு மன நிம்மதியை தரும். செய்யும் முயற்சியில் வெற்றி பெற பாடுபட வேண்டியிருக்கும். சிலருக்கு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உண்டாகலாம். தொழில் வளர்ச்சி சுமாராக இருக்கும். பணியாளரால் சிறு தொல்லை ஏற்படலாம். அதே நேரத்தில் தடைபட்டு வந்த காரியம் இன்று துரிதமாக நடைபெற வாய்ப்புண்டு. சகோதரர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். நிலம் பூமி இடம் வாங்கும் சிந்தனை மேலோங்கும். உறவினர்களால் ஏற்பட்ட மன கசப்பு அகலும். பொது வாழ்க்கையில் உள்ளோருக்கு பொறுப்புகள் கூடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவை. பெற்றோர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை உண்டு செய்யும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தை இன்று எப்பாடு பட்டாவது முடிப்பீர். திடீர் திருப்பங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புண்டு. சிலருக்கு குழந்தைகளால் மன அமைதி குறையும். உடல் நல தொல்லை ஏற்பட்டு மருத்துவ செலவு உண்டாகலாம். பொருளாதாரத்தில் கவனம் தேவை. உத்தியோக ரீதியாக சிலருக்கு திடீர் மாற்றம் மகிழ்ச்சியை தரும். எதிர்பாராத பதவிகள் தேடி வரக்கூடும். அதே நேரத்தில் முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பதில் அதிக கவனம் தேவை. சிலருக்கு திட்டமிட்ட செயல்களில் மறைமுக எதிர்ப்புகளை சந்தித்து மீள்வர். பொது வாழ்க்கையில் உள்ளோருக்கு எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தொழில் ரீதியாக இருந்த குறுக்கீடுகள் மறைய வாய்ப்புண்டு. மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி கல்வியில் முன்னேற்றம் காண்பர். குடும்பத்தில் இருந்த குழப்பமான சூழ்நிலை மாற வாய்ப்புண்டு. சிலர் சுப விரயங்களை மேற்கொள்வர். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, கடமையை சரிவர செய்ய முடியாமல் சிறிய தடைகள் உண்டாகலாம். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். எதிர்மறை சிந்தனை சற்று அதிகரிக்கும். திட்டமிட்டபடி காரியங்கள் நடைபெறுவதில் தடையுண்டு. உறவினர்கள் இடையே பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். சில காரியங்களை முடிக்க பெரும் முயற்சி தேவைப்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் இன்று அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. தொழில் போட்டிகளை சமாளிக்க போராடுவீர். அதே நேரத்தில் எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. உத்தியோக ரீதியாக சில தடுமாற்றங்கள் உண்டாகலாம். உடன் பிறப்புக்கள் இடையே ஏற்பட்டு வந்த பிரச்சனை மறையும். சிலருக்கு பங்கு சந்தையில் அதிக லாபம் பெறும் வாய்ப்பு உண்டு. ஸ்பெக்குலேஷன் ஆதாயம் தரும். பெற்றோர் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக வாய்ப்புண்டு. பழைய வாகனங்களால் செலவு உண்டாகலாம். பாகப்பிரிவினையில் இருந்த தடுமாற்றம் மறையும். முறையான பங்கீடு கிடைக்க வழி கிடைக்கும். தொழில் செய்வோருக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். ஆசிரியர்களின் அறிவுரைப்படி மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்துவர். குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு பொருளாதார நிறைவு உண்டாகும். விவாகம் ஆகாத பெண்களுக்கு விவாக வாழ்க்கை சம்பந்தமான நல்ல செய்தி தேடி வரும். மருத்துவ செலவை குறைக்க கவனம் செலுத்துவது என்று அவசியம். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படுவீர். தொழிலில் நீங்கள் செய்த புதிய முயற்சி வெற்றி பெறும். பொது வாழ்க்கையில் இருப்போருக்கு பொறுப்புகள் தேடி வரும். மகன் அல்லது மகள் வேலைக்காக முயற்சி செய்வீர். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தாவிட்டால் மருத்துவ செலவு அதிகரிக்கும்.
பூர்வீக சொத்து சம்பந்தமான பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பயணங்களால் அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டு. சிலருக்கு அழகு வைத்த நகையை மீட்டு அழகு பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். வாகன மாற்றம் செய்ய சிலர் முன் வருவர். பணம் கொடுக்கல் வாங்கலில் சூழ்நிலைகள் சீராக இருக்கும். தொழில் தொடர்பான புதிய முயற்சி வெற்றி தரும். அலுவலகத்தில் உங்கள் கருத்துக்கு உயர் அதிகாரிகள் செவிசாய்ப்பர். விரயத்திற்கு ஏற்ற பண வரவும் உண்டு. வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகளை மன உறுதியுடன் எதிர்கொள்வீர். சிலருக்கு வீடு இடம் மாறும் சூழ்நிலை உண்டாகும். பொது வாழ்க்கையில் உள்ளோருக்கு உரிய மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கும். மாணவர்களுக்கு மேற்படிப்பு பற்றிய சிந்தனை மேலோங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பணவரவு அதிகரிக்கும். உடல் நலன் சீராகி உற்சாகம் ஏற்படும். மருத்துவ செலவு குறையும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. தைரியத்துடன் செயல்பட்டு சாதனை படைக்கும் தினமாக இன்று விளங்கும். மாற்றங்கள் பல இல்லம் தேடி வரும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சொந்த தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீர். ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார். வீடு கட்டும் யோகம் உண்டு. அக்கம் பக்கம் அயலாரை அனுசரித்து செல்ல வேண்டி வரும். ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் உண்டு. இல்லத்தில் சுப நிகழ்வு நடைபெறும் சந்தர்ப்பம் ஏற்படும். மாணவர்களுக்கு மதிப்பெண் உயரும். பெண்களுக்கு பெருமை சேரும். சகோதர வழியில் நன்மை உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, இன்று நீங்கள் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வீர். மகன் அல்லது மகள் வழியில் நல்ல தகவல் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளோருக்கு மேலிட ஆதரவு அதிகரிக்கக்கூடும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்தாலும் அதை சரியாக செயல்படுத்த சற்று தடுமாற வேண்டி வரலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் உங்கள் முயற்சியால் சீராக நடைபெறும். பணிபுரிவோர்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளோருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு தேடி வரும். சிலர் புகழ்மிக்க கோயில்களுக்கு சென்று வருவீர். மகன் அல்லது மகள் நலன் கருதி எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். சிலருக்கு கடன்களை அடைக்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்று துரிதமாக நடைபெற வேண்டிய ஒரு வேலை இழுபறியாக இருக்கும். சிலருக்கு பொறுப்புகள் இடம் மாறுவதால் சிக்கல் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்க்கவும். பண விஷயத்தில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டி வரும். பணவரவால் பாதியில் நின்ற பணி தொடரும். பெற்றோர்கள் உற்றோர்கள் ஆதரவு கிடைக்கும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். எதிர்காலம் பற்றி பயம் விலகும். சகோதரர் வழியில் நல்ல தகவல் கிடைக்கும். குழந்தைகளால் பெருமை சேரும். உத்தியோகத்தில் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் போட்டிகளை சமாளிப்பீர். பொது வாழ்வில் உள்ளவர்கள் தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும். பாகப் பிரிவினை சம்பந்தமான பிரச்சனை தீரும். தொழில் செய்வோருக்கு கணிசமான தொகை கையில் பொருளும். உத்தியோகத்தில் மகிழ்ச்சியான தகவல் தொலைபேசி மூலம் கிடைக்கும். மாணவர்களின் கல்வி சற்று மந்த நிலையில் இருந்தால் அது மாறும். குடும்பத்தில் பெண்களின் அனுசரிப்பு சற்று குறையும். உறவினர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது என்று மிக அவசியம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, எதிர்கால திட்டம் கருதி சில காரியங்களை சிந்திப்பீர். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். எதிர்மறை சிந்தனை விலகும். சில விஷயங்களில் தடுமாற்றத்தை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. பொதுவாக இறை வழிபாடு இன்பம் தரும். வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்ப சுமை கூடும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாகும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. சிலருக்கு பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். மகள் அல்லது மகன் சம்பந்தமான பெருமைக்குரிய தகவல் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். எதையும் எளிதாக செய்ய முடியாது என நினைத்தால் கூட மறைமுக உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். மாணவர்கள் நினைத்த இலக்கை அடைவர்.
பெண்களுக்கு எடுத்த காரியத்தில் முழு வெற்றி உண்டு. அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, நல்லதும் தொல்லையும் கலந்தே நடைபெறும். முடியும் என்று நினைத்த ஒரு விஷயம் சற்று தள்ளி போகும். உங்கள் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவி செய்வர். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். கடமையும் கண்ணுமாக இன்று பணியாற்றுவீர். கடன் சுமை குறைய வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் சிந்தனை அனைத்தும் வெற்றி பெறும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர். உத்தியோகத்தில் உங்கள் திறமை பளிச்சிடும். பாக பிரிவினை சுலபமாக முடியும். சில விஷயங்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைப்பதால் தொல்லை உண்டாகலாம். உயரதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மீண்டும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மங்களானி பவந்து.